ஹைடா சன்ஷைன்ஸ். இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் வந்துட்டு ஃபோர்ஸ்ட் மேரேஜ் வித் அ வில்லேஜ் பாய். ரொம்ப நாள் கழிச்ச வீடியோ. தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்தேன்னா, ஸோ அதான். இதோட நெக்ஸ்ட் வீடியோ எப்போ வரும்னு எனக்கே தெரில. பட் முடிஞ்சால் நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு வீக் வர மாதிரி போடுறேன். ஓகே. இன்ட்ரடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்துட்டு பையன் லைக் நீங்கள் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்படுற ஒரு பர்சன். அண்ட் நீங்கள் வந்து ஒரு சிட்டி கேர்ள். அப்படியே ஜேகே சைடு பார்த்தா, ஜேகே வந்துட்டு ஒரு வில்லேஜ் பாய். ஜேகேவோட அப்பாவும் உங்கள் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ சின்ன வயசுலேயே உங்கள் 2 பேர்த்துக்கும் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க. பட் வளர வளர நீங்கள் சிட்டி, ஜேகே வந்து வில்லேஜ் அப்படி போயிருந்துருப்பீங்க இல்லையா? ஸோ அவ்வளோவா உங்களுக்கு வந்து டச் இருந்திருக்காது. பட் உங்களுக்கு வந்து ஜேகேவை தெரியும். அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் அப்படி சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. எவ்ரிதிங் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். சேம் ஜேகேக்கும் உங்களை தெரியும். பட் அவ்வளோவா பேசிக்கிட்டதில்லை. அந்த மாதிரி ஒரு பாண்டிங். அண்ட் ஜேகே வந்துட்டு இதில் போலீஸ் ஆஃபீஸர்டா. நீங்கள் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்க ஒரு பொண்ணு. ஓகே. இப்போ வந்து ஸ்டோரிக்குள்ளே எப்படி போய்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்பா கிட்ட கத்திகிட்ருக்கீங்க. அப்பா என்ன விளையாடுறீங்களா? என்ன பையன், நான் எவ்வளோ சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்கேன், உனக்கு விளையாடுற மாதிரி தெரியுதா? அப்பா பின்ன என்னப்பா, இதை பாருங்க, அதெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியாது. எப்போவோ சின்ன வயசில் நீங்கள் 2 பேரும் எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண வைக்கணும்னு நினச்சிங்களா? அதுக்குன்னு இப்போது என் படிப்பை பாதியில் நிறுத்திட்டு நான் ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? முடியவே முடியாதுப்பா. பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் நான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நான் மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு நான் பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆகணும். இப்படிலாம் கல்யாணம் பண்ணிட்டு, அதுவும் ஒரு வில்லேஜ்காரனை, முடியவே முடியாதுப்பா. அவனுக்குலாம் என்னோடய ட்ரீம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியுமான்னு கூட எனக்கு தெரியாது. நான் பண்ணிக்கவே மாட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். உங்கள் அப்பாவா அப்படியே சைலண்ட்டாக எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காரு. அப்பா உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாம் பேசி முடிச்சிட்டியா? ஏன் உன்னோட ட்ரீம் ஜேகேக்கு புரியாது? அவன் என்ன படிப்பு இல்லாத பையனா? என்ன பையன் பேசுகிற? அவன் நல்லா படித்து ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருக்கான். நீங்கள் அப்படியே ஐசா ரோல் பண்ணுறீங்க. எங்கள் வில்லேஜ்லையா? அப்படி சொல்லாத. உனக்கே தெரியும்ல, ஜங்குக்கு அவனோட ஊருனா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு தூரமாக எங்கேயோ போய் சிட்டியில் வேலை பார்க்குறது அவனுக்கு பிடிக்கல. அதனாலேயே அவனோட ஊர்லேயே போஸ்டிங் வாங்கிட்டான். இப்போ என்ன, அதுன்னா ரொம்ப பட்டிக்காடா என்ன? இதோ வண்டி எடுத்தா அந்த ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் டவுன் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன? அப்பா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, என்னால் ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா, அவ்வளோதான். உங்கள் அப்பாவா அப்படியே சோகமாக பேச வச்சுக்கிட்டு அப்படியே உங்கள் சைடு பார்க்குறாரு. இப்போ எதுக்கு மூஞ்ச அப்படியே தொங்க போட்டுட்டு என் சைடு பார்க்குறீங்க? சரி பரவாயில்ல விடு. இப்போ என்ன, என் பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு நான் ஜேகே அப்பா கிட்ட சொல்லிடுறேன். என்ன, மானம் போயிடும். இனிமேல் ஊர் சைடு போக முடியாது. எல்லாம் வாக்க மீறிட்டான்னு பின்னாடி பேசிப்பாங்க. பரவாயில்ல விடு. என்னதான் இருந்தாலும் என் பொண்ணு தானே எனக்கு முக்கியம். யார் என்ன பேசினாலும் பேசிக்கிட்டு போட்டு வாயன், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு அப்படியே எமோஷ்னல் ட்ராமா ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கா லைட்டாக உங்களோட ஹார்ட் மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. அப்பா அப்படிலாம் இல்லை, இருந்தாலும் ஜேகேவையா வேணாமே. ஐயோ ஏம்மா, ஜேகே வில்லேஜ் பையன்றதுனால நீ வேணான்னு சொல்கிறியா? இப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸு, இல்லைப்பா அவன் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதுதான் என்னோட மெயின் ரீசனே அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. ஒன்றுதான் வயன். என்ன? ஒன்றும் இல்லை. ஆனால் இதுக்குள்ளே எனக்கு எதுக்குப்பா மேரேஜ்? நான் காலேஜ் இன்னும் படிச்சுட்டு தானே இருக்கேன். நீ படிக்கிற, ஆனால் அங்கே ஜேகேக்கு 28 வயசு ஆகிடுது. அவங்க அப்பா கல்யாணம் பண்ணிடணும்னு ஆசைப்படுறான்.
ஸோ அதனால தாம்மா. அப்பா இருந்தாலும் அப்படின்னு நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்க. பின்னாடில இருந்து உங்க அம்மாவா, ஏங்க சொன்னதெல்லாம் போதும். விட்டாவ இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பா. நான் இப்பதான் சம்மந்தி வீட்டுக்கு ஃபோன் போட்டு எங்களுக்கு சம்மதம்னு சொல்லியாச்சு. அவங்க சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணலான்னு எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. நீங்களா அப்படி ஷாக்கிங்கா உங்க அம்மாவை பாக்குறீங்க. என்னம்மா சொல்ற? ஆமா பின்ன என்ன இவ்வளவு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு. ஏ போடி, உனக்கு கல்யாணம் அவ்வளோதான். மா நீ பெத்த பொண்ணா நானு? ஆமா, இப்ப யார் இல்லைன்னு சொன்னது? ஏமா இங்க நான் கல்யாணம் வேணான்னு காய்ச்சி பிடிச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா கூலா வந்துட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்ற. என்ன விளையாட்டா இருக்க உனக்கு? ஏய் போதும் நிறுத்தடி. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஓவரா ட்ராமா போடுவேன். போ, உங்க அப்பா பெர்மிஷன் கேட்க வந்தா நீ இப்படிதான் பேசுவேன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அவர்கிட்ட நான் அப்பவே சொன்னேன், அவர்கிட்ட இதெல்லாம் கேட்க வேணாம், டைரக்டா மேரேஜ்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போயிடலான்ட்டு. இவர் தான் இல்ல பொண்ணு விருப்பம் தெரிஞ்சுக்கணும்னு உன்கிட்ட வந்து கேட்டாரு. நீ என்ன சரி நான் சொன்னேன். அதுக்கு தாண்டி நான் இப்படி பண்ணேன். அப்போ அப்போ என்னோட கன்சர்ன் உனக்கு தேவையில்லையாமா? உன் கன்சர்ன்லாம் எவனுக்கு தேவை? ஏண்டி ஜேகே விட உனக்கு ஒரு நல்ல பையன் கிடைப்பானாடி? என்னமோ அப்பத்துலேருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். நச்சு 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 நச்சுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க. போடி, உனக்கெல்லாம் ஜேகேவே ரொம்ப அதிகம். ஜேகேலாம் உன்னை வச்சுட்டு எப்படி சமாளிக்க போறான்னு தெரில. நான் எங்க ஜேகே உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு போகணும்னு பயந்தேன். நல்ல வேலை அந்த பையன் சரின்னு சொல்லிட்டா. நீ என்னமோ ரொம்ப ஓவராதா பண்ணிட்டு இருக்க. போடி போ, போயிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகு. ஏங்க அவட்ட பேசினதுலாம் போதும், நீங்க கிளம்புங்க. கல்யாணத்துக்கு நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா வந்துட்டு உங்க அப்பாவை கூட்டிட்டு போறாங்க. நீங்களா ஸ்டப் ஆனா நின்றுட்டு அப்படியே உங்க அப்பா அம்மாவை மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல என் அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கு? நான் இவ்வளோ சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். கண்டுக்காம கல்யாணத்துக்கு வேலை இருக்கு வாங்கன்னு சொல்லி அப்பாவை கூட்டிட்டு போறாங்க. ஏண்டி வயனே, அப்போ உன்னோட டெசிஷனுக்கு எந்த மதிப்புமே இல்லையா இந்த வீட்டில்? சரி பார்க்குறேன், நானும் பார்க்குறேன் இந்த கல்யாணம் எப்படி தான் பண்ண போகிறாங்கன்ட்டு நானும் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு அப்படியே போகிறீங்க. அப்படியே கட் பண்ணா ஆஃப்டர் 10 days நீங்கள் வந்துட்டு அந்த கல்யாணத்தை மண்டபத்தில் ஜேகே பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க. பவுட்டி லிப்ஸ் வச்சுக்கிட்டு ஜேகேவா நார்மலாக உட்காந்துட்டு இருக்காரு. உங்கள் சொந்த பந்தம், உங்கள் பேரண்ட்ஸ், ஜேகே பேரண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அப்படிதான் ஜேகே வந்து உங்களுக்கு தாலியும் கட்டிடுறாரு. நீங்களா அப்படியே உங்கள் அம்மா சரி பார்க்குறீங்க. உங்கள் அம்மாவா என்கிட்டேவா பத்தியா எப்படி கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு பாப்பாலாமே, என்னமோ பாப்பாலாமே அப்படின்ட்டு அவங்க சைகளையே சொல்கிறாங்க. நீங்களா பண்ணிட்டால இந்த அம்மா கடைசியா ஜேகேக்கு என்னை கொடுத்து கல்யாணமே பண்ணிட்டால அப்படின்னு சொல்லி அப்படியே பார்க்குறீங்க. இப்போ ஜேகே தாலிலாம் கட்டி முடிச்சுட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி ஜேகேவை பார்க்குறீங்க. அவரும் டேர்ன் பண்ணி உங்களை பார்க்குறாரு. அவர் பார்த்ததும் நீங்கள் வெடுக்குன்னு உங்கள் ஃபேஸை திருப்பிக்கிட்டு உங்கள் ஹெட்டை டவுன் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டுறீங்க. அவரா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே அவர் இருக்காரு. அப்படிதான் உங்கள் மேரேஜ் வந்துட்டு ரொம்ப நல்லபடியாக வந்து கம்ப்ளீட் ஆகியிருந்திருக்கும். இப்போ எல்லாருமே ஜேகே வீட்டில் தான் இருக்காங்க. லைக் வெட்டிங் நைட்டுக்கு ஏற்பாடுலாம் போயிட்டுருக்கு. சொந்தக்காரங்களாம் வந்து உட்காந்துட்டு சம் பீப்புளெலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சம் பீப்புளெலாம் வந்து சம் வேலையை பார்த்துட்ருக்காங்க. நீங்களா உங்கள் ரூமில் உட்காந்துட்டு பல்ல கடிச்சிட்ருக்கீங்க. கல்யாணமே பண்ணி விட்டுட்டாங்க, அவ்வளோதான் போச்சு. என் ஃபேஷன் டிசைனர் அந்த ஆசை எல்லாமே போச்சுல்ல, அவ்வளவுதான். இனிமே நான் இந்த வில்லேஜில் தான் இருக்கணும். ஐயோ, அதை விட இன்னொரு பெரிய ஆபத்து. ஜேகே என்னோட ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அந்த ரூமில் வந்து பெரிய ஃபோட்டோ ஒன்று இருக்குது ஜேகேது. அவர் போலீஸ் ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிட்டு அதில் செம்ம கெத்தாக இருக்கார். அதை தான் பார்க்குறீங்க. அதை பாரு எப்படி இருக்கான். எனக்கு அவனை பார்த்தாலே பயமாக இருக்கும். அதுலேயும் அந்த போலீஸ் ட்ரெஸ் வியர் பண்ணால் இன்னும் பயமாக இருக்கும்.
இது எதுவுமே புரிஞ்சுக்காம எனக்கும் ஜேகேக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த ஜங்குக்கு என்ன பனிஷ் பண்ணா என்ன பண்றது? ஐயோ, எப்படி எப்படி நான் தப்பிப்பேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு அப்படியே ஜேகே போட்டோ தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்தா உங்க அம்மாவா, ஏண்டி நீ இன்னுமா புடவை மாத்தாம அப்படியே உட்காந்துட்டு இருக்க? நீங்க அப்படியே உங்க அம்மா சைடு பாக்குறீங்க. இப்போ இப்போ உனக்கு என்னதாம்மா வேணும்? ஏண்டி டைம் ஆகுதுடி, புடவை மாத்து. இது எதுக்கு? என்னடி குழந்தை மாதிரி கேட்டுட்டு இருக்க? இது எதுக்குன்னா தெரியாதா ராத்திரிக்கு என்ன சமாச்சாரம்னு? ஹா என்ன ஹா? போயிட்டு சீக்கிரம் புடவை மாத்திட்டு வா. அம்மா ப்ளீஸ்மா, அப்பெல்லாம் சொல்லிடாதம்மா, வேணாமா. ஏண்டி என்ன நீ குழந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் போயிட்டு புடவை மாத்திட்டு வாடி. அம்மா உன்னை நான் கெஞ்ச கேட்குறேம்மா, ப்ளீஸ்மா என்ன தனியா ஜேகேவோட விட்டுட்டு போயிடாதம்மா, வேணும்னா நீயும் வாமா. ஐயா, இதுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு எனக்கு புரியலையே. ஏண்டி முதல் ராத்திரி அன்னைக்கு நான் உள்ள வரணுமா? அறிவு இருக்கா உனக்கு கொஞ்சமாச்சும்? ஆமாம் ப்ளீஸ்மா நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, என்ன வேணாலும் திட்டிக்கோ, ஆனால் ஜேகேவோட நான் தனியாக விட்டுட்டு போயிடாதம்மா, ப்ளீஸ்மா என் செல்லம்மால ப்ளீஸ்மா. ரைட்டு. இது ஃபுல்லாகவே பைத்தியம் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் லூஸு, போடி வாயை மூட்டு ஃபஸ்ட் சாரியை மாற்றிட்டு வா, அங்கே ஜேகே வர வெயிட் பண்ணிட்டு இருப்பான். மா ப்ளீஸ்மா அப்படின்னு நீங்கள் கெஞ்சுறதுக்குள்ளேயே உங்கள் சாரியில் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணா நீங்கள் இப்போ ஜேகே ரூமில் இருக்கீங்க. உங்கள் அம்மா எல்லாம் உங்களை விட்டுட்டு கிளம்பி இருந்திருப்பாங்க. உங்களுக்கா திக்குன்னு இருக்கு. அப்படியே ரூமை சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சூப்பராக வந்து ரூமை டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பட் ரூமில் வந்து ஜேகே இல்லை. நீங்களா ஐயோ எங்கே போயிருப்பான்? உள்ளே இருக்கானோ இல்லை பால்கனியில் இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாத்ரூம்குள்ளேயும் பால்கனிக்குள்ளேயும் பார்க்குறீங்க. பட் ஜேகேவை காணோம். பார்த்தா அப்படின்னு ஒரு சவுண்டு. வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. நம்ம ஜேகே தான், நல்லா ஸ்டைலிஷாக செம்மையாக இருக்காரு. அப்படியே மெல்ட் ஆகி ஜேகேவையே பார்க்குறீங்க. அவரா, என்னாச்சு? என்ன தேடுற? இல்லை என்னமோ தேடுற மாதிரி இருந்துச்சு, என்னது வையன்? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு உங்கள் ஹெட்டை டவுன் பண்ணிட்டுறீங்க. அவரா ஒரு ஸ்மைலோட ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து முன்னாடி வச்சுருந்துருப்பாரு. நீங்கள் வெடுக்கிற உங்கள் ஹெட்டை அப் பண்ணி, எனக்கு பீரியட்ஸ். எனக்கு பீரியட்ஸ் ஜங்குக். ஓகே தட்ஸ் ஃபைன். யா ஓகே லெட்ஸ் ஸ்லீப் தென் அப்படின்றாரு. இப்போ தான் நீங்கள் மூச்சே விடுறீங்க. அவரா, ஓகே தானே, தூங்கலாமா? தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிட்டு பெட்டில் ஒரு சைடு அப்படியே படுத்துக்கிறீங்க. ஜேகேவா நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவரும் வந்துட்டு அதே பெட்டில் இன்னொரு சைடு வந்து படுத்துக்கிறாரு. அன்றைக்கி நைட்டு வந்து அப்படி தான் போயிருந்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டீங்க. அப்படியே முழிப்பு வருது உங்களுக்கு. அப்படியே உங்கள் பாடியெல்லாம் முறுக்கிக்கிட்டே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே வாட்சை பார்க்குறீங்க. பார்த்தா 11 ஆகுது டைமு. இப்போது வெடுக்கிறேன் உட்காருங்க அந்த பெட்டில். என்ன 11ஆ? ஐயோ இவ்வளோ நேரம், அதுவும் வில்லேஜில் நான் தூங்கிட்டேனா? செத்த ஐயோ அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். நீங்கள் வந்து குளிக்க கூட இல்லை, வேகமாக அப்படியே உங்கள் ஹேரில் அப்படியே மெஸ்ஸியாக தான் இருக்குது. ஒரு பன்னை போட்டு அப்படியே வேகமாக கீழே ஓடி வரீங்களா? பார்த்தா வீடே ரொம்ப காலியாக இருக்குது. எஸ்டர்டே உங்கள் கல்யாணத்துக்கு அவ்வளோ சொந்த பந்தெல்லாம் இருந்தது இல்லையா? ஸோ இன்றைக்கி யாருமே இல்லை, வீடே ரொம்ப காலியாக இருக்குது. நீங்கள் அப்படியே மேலேருந்து குடுன்னு ஓடி கீழே வரீங்க. பார்த்தா ஜேகேவோட பாட்டி தான் கீழே வந்து ஒரு கவுஸில் உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் ஓடுறதும் பார்க்குறாங்க. அவங்களா, என்னம்மா வயனே,
ஏதாவது குட் நியூஸ் இருக்கா? நீங்க அப்படியே வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. எத? அதான் ரொம்ப ஓடி வரியே, ஏதாவது நல்ல விஷயமான்னு கேட்குறேன். அடி கிளவி, நேத்து தானடி கல்யாணம் ஆச்சு, நெக்ஸ்ட் டேவே குட் நியூஸோ உன்ன அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அப்படியே பாட்டியை வந்து முறைச்சு பாக்குறீங்க. அந்த பாட்டியா, புரியுது புரியுது, அப்ப இல்லையா, சரி போ போ அப்படின்னு நீங்க அந்த பாட்டியை முறைச்சுக்கிட்டே அப்படியே கிச்சனுக்குள்ள ஓடுறீங்க. பார்த்தா அங்கே ஜங்குக்கு அம்மா தான் வந்து சம்திங் குக் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் போயிட்டு, அத்தை சாரி அத்தை, அது வந்து கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன், சாரி சாரி மன்னிச்சிடுங்க, நாளையிலேருந்து நான் கரெக்டாக எழுந்துப்பேன், சாரி சாரி அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்களா? இப்போ ஜேகே அம்மாவா, அட இருக்கட்டும் வயன், அதில் என்ன இருக்கு, நேற்று கல்யாணம், இன்னைக்கு கண்டிப்பாக நீ டயர்டாக தான் இருப்ப, அதெல்லாம் பரவாயில்ல விடு, நீயாச்சும் 11 மணிக்கு ஏஞ்சி வந்துட்ட, இன்னொரு எருமை மாடு பாரு கரெக்டாக 1 மணிக்கு ஏஞ்சி வரும் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே பின்னாடியில் இருந்த ஒரு வாய்ஸு, அம்மா காஃபி அப்படின்ட்டு வராங்க. பார்த்தா அது ஜேகேவோட தங்கச்சி தான், அவங்க பேர் வந்து மீராடா. ஸோ நீங்கள் அப்படியே மீராவை பார்த்துட்டு அப்படியே ஜேகே அம்மாவை பார்க்குறீங்களா? இப்போ ஜேகே அம்மா, பார்த்தியா இன்னைக்கு என்னன்னு தெரில, 11 மணிக்கெலாம் ஏஞ்சிட்டா, தடிமாடு, இதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போய் என்ன குடும்பம் நடத்தும்னே எனக்கு புரிய மாட்டேங்குது, நல்லா எரும மாடாட்டம் தூங்கிட்டு. காஃபியா காஃபி, இதை பாரு மீரா, இனிமே காலையில் 9க்குலாம் ஏஞ்சிக்கிற நீ, இல்லைன்னா காலு கையெல்லாம் உடச்சிடுவேன். என்னம்மா என்ன? உனக்கும் நாலு பின்ன கல்யாணம் நடக்கும், எப்படிதான் தூங்குவியா 1 மணி வரையும்? போமா. போறதெல்லாம் ஒன்றும் இல்லை, இனிமே டைமுக்கு நீ ஏஞ்சிக்கிற, அவ்வளோதான் சொல்லிட்டேன். வயன், அவ்வளோ சொல்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு நான் சொல்கிறேன்னு நீ நினைக்காத, நீ ரெஸ்ட் எடுக்கலாம். என்னம்மா இது, அண்ணி மட்டும் ரெஸ்ட் எடுக்கலாம், நான் மட்டும் இல்லையா? உனக்கு என்ன வேலை? காலேஜுக்கு போகிறதும் வீட்டுக்கு வர்றது தான், அதுக்கே நீ 1 மணி வரையும் தூங்குவியா? போயிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளே வா, இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். இதுவரை ஒரு தொல்லை அப்படின்ட்டு அந்த மாரி அப்படியே போகுது. நீங்களா இவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டு அப்படியே உங்கள் அத்தை தான் பார்க்குறீங்க. அவங்க, உனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல, இனிமேல் நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல வயன், அதனால காலையில் ஏஞ்சிட்டு நீ குளிச்சுட்டு அப்புறம் கிச்சனுக்குள்ளே வரணும், இப்படியே வரக்கூடாது, புரியுதா? புரியுது புரியுது. அப்புறம் நீ ரொம்ப காலையிலேயே 6 மணிக்கு 7 மணிக்கெலாம் ஏஞ்சிக்கணும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் பிஃபோர் 9க்குள்ளே ஏஞ்சிக்கிட்டா நல்லாயிருக்கும். பிகாஸ் 9 மணிக்கு வந்து ஜங்குக் அவனோட ஸ்டேஷனுக்கு கிளம்புவான், அப்போது நீ வைஃபாக அவனை அனுப்பிவிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அவனுக்கும் சரி உனக்கும் சரி, அதுக்கு தான் சொல்கிறேன். இல்லை டயர்டாக இருக்குது தூங்கணுன்னா நீ தூங்கலாம். இல்லை இல்லை அத்தை, நான் ஏஞ்சிக்கிறேன். சரி, உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். அப்புறம் இன்னைக்கு ஜேகே காலையிலே கிளம்பிட்டான், வேலை இருக்குன்னு சொன்னான், அதான் உன்னை எழுப்ப வேணான்னு சொன்னான். ஸோ நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலை. சரிங்க அத்தை, சாரி, இனிமே இப்படி தூங்க மாட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். அப்புறம் ஜங்குக் மதியம் சாப்பாடுக்கு வீட்டுக்கு வருமா, அதுக்குள்ளே குளிச்சிடுவியா? இதோ இப்போவே போகிறத அப்படியே சொல்லிட்டு அப்படியே ஓடுறீங்களா? அவங்களும் வந்துட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்படியே தான் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ரெஷ் அப்பெல்லாம் ஆகிட்டு அப்படியே ரைடே ஆகிட்டு அப்படியே கீழே வரீங்க. நீங்கள் கீழே வர டைமில் கரெக்டாக ஜேகேவும் அப்படியே தான் வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாரா. நீங்கள் அவரை பார்த்ததும் அகெயின் உங்கள் ஹெட்டை டவுன் பண்ணிடுறீங்க. ஜங்குக் மட்டும் ஒரு மெஸ்மரைசிங் லுக்கில் அப்படியே உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் ஹெட்டை அப்படியே அப் பண்ணி பார்க்குறீங்க, பார்த்தா அவர் உங்களை பார்த்துட்ருக்காரா. அகெயின் நீங்கள் உங்கள் ஹெட்டை டவுன் பண்ணிட்டு, ஐயோ என்னையே பார்க்குறான், போச்சு போச்சு போச்சு, காலையில் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்ல, அதுக்கு தான் முறைக்கிறான் போல அப்படின்னு நினைக்கிறீங்க. அவர் என்னமோ உங்களை மெஸ்மரைசிங் லுக்கில் தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு தான் ஜேகே போலீஸ்னாலே பயமாச்சே. நீங்கள் வந்துட்டு முறைக்கிறதா நினச்சிக்கிட்டு அப்படியே ஸ்டக் ஆகி அப்படியே நிற்கிறீங்க.
இப்போ ஜங்குக்கு அம்மா தான், என்னடா வாசல்லையே நின்னுட்ட, வா. வரேம்மா அப்படின்னு அப்படியே உள்ள வந்துட்டு அப்படியே உட்கார்றாரா. நீங்களும் ஸ்லோவாக போயிட்டு அப்படியே ஒரு பக்கத்தில் நிற்கிறீங்க. என்னம்மா நீ பரிமாறி விடுறியா நான் போட்டா? ஆ ஆ சரிங்க அத்தை அப்படின்றீங்க. அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போயிருந்துருப்பாங்க. அவரா பிளேட் எடுத்து வச்சுக்கிறாரு. நீங்கள் ஃபுட் எடுத்து வைக்கிறீங்க. உங்கள் கையை பார்க்கணுமே, நல்லா டான்ஸ் ஆடுது, அப்படியே நடுங்குது. ஜேகேக்கா லைட்டாக ஸ்மைல் வருது. அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் என்னமோ இப்படி தான் பயந்துக்கிட்டே எல்லாத்தையும் சர்வ் பண்ணி வைக்கிறீங்களா? இப்போ ஜேகே, சாப்பிட்டியா பையன்? பையன் உன்னதான். ஆஹா, என்னையா? என்னது சாப்பிட்டியான்னு கேட்டேன். இல்லை இல்லை இல்லை, இனிமேதான். ஓ, அப்போ இப்போதான் எஞ்சிருக்க. ஐயோ, அதை பற்றி கேட்குறான். கன்ஃபார்ம் ஜெயில் தான் பையன் உனக்கு. புரிஞ்சு போச்சு. ஜெயிலில் தான் இருப்போம் நம்ம அப்படின்னு உங்கள் கண்ணை வந்து டைட்டாக முடிக்கிறீங்க. அப்போ ஜங்குக்கா, சரி ஓகே உட்காரு, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்லாம். ஒன்றுதான் வயன். என்னது 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொன்னேன். லேட்டாக ஏஞ்சதுக்கு ஜெயிலா? இல்லை, இனிமேல் நான் கரெக்டாக ஏஞ்சிக்கிறேன். சாரி. இனிமேல் நான் இப்படி பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க. அட, என்னாச்சு உனக்கு? நான் சேர்ந்து சாப்பிட்லான்னு தானே சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. என்னது சேர்ந்து சாப்பிட்லாமான்னு கேட்குறேன். சாப்பிட்லாமே அப்படின்ட்டு வெடுக்கிற உட்காந்துக்கிறீங்க. அவரா சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு வந்துட்டு ஃபுட் எல்லாமே சர்வ் பண்ணி வைக்கிறாரு. நீங்கள் கட சாப்பிட்றீங்க. அவரா, அட பார்த்து வயன், அட ஸ்லோவா. எதுக்கு இவ்வளோ பதட்டம்? ஸ்லோவாக சாப்பிட்டு. சரி சங்கோக் அப்படின்னு அப்படியே சாப்பிட்றீங்களா? அப்படியே ஒரு வழியாக உங்களோட லஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. இப்போ ஜாங்கோக், ஓகே நான் கிளம்புறேன். ஓகே பாய். அப்படின்னு ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவர் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிருந்துருப்பாரு. இப்போ தான் நீங்கள் பெருமூச்சே விடுறீங்க. அப்பா, என்னடா எப்பா இந்த 1 hour டென்ஷன்லேயே செத்துடுவேன்னு நினச்சேன். அப்பா நல்ல வேலை ஒன்றும் ஆகலை அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த சேரில் உட்காடுறீங்க. ஓஃப், என்ன பையன், எதுக்கு இவ்வளோ பயம்? ஜங்குக பார்த்தா அவன் ஒன்றும் அவ்வளோ சீரியஸாக ஒன்றும் பேசலையே, நல்லா தான் பேசுகிறான். இருந்தாலும் அவனோட பாடி பாரு எப்படி இருக்கான்னு. இவன் கண்டிப்பாக டேஞ்சரான ஆளு தான். தட்டு போலீஸ் ஆஃபீஸர். ஐயோ, இவன் கண்டிப்பாக கருக்கு முறுக்குன்னு நல்லா ரக்கடாக தான் இருப்பான். ஆமாம், போலீஸ்னாலே ரக்கடு தானே. கண்டிப்பாக ஜங்குக்குமே ரக்கடாக தான் இருப்பான் அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே உட்காந்துட்ருக்கீங்க. பார்த்தா இப்போ ஜேகேவோட சிஸ்டர் மீரா இருக்கா இல்லையா, ஸோ அவள் தான் வரா. என்ன நீ தனியாக உட்காந்துட்டு என்னமோ புலம்பிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மீரா, சும்மா. வா சாப்பிட்றியா? இல்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன், அவ்வளோதான், இதோட டின்னர் தான். அப்படியா? சரி, வேறு ஏதாவது வேணுமா? ஐயோ, எனக்கு எதுவும் வேணாம்ப்பா. உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டு வேலை வாங்கிட்டேன்னு என் அம்மாக்கோ இல்லை என் அண்ணாக்கோ தெரிஞ்சது அவ்வளோதான், என்னை செஞ்சிடுவாங்க. அதுலேயும் என் அண்ணா இருக்கானே, அவன் அவ்வளோதான், கை காலெலாம் உடச்சி விட்டுடுவான். நான் உங்ககிட்ட எதுவும் கேட்கலப்பா. என்னது, கை கால் உடச்சிடுவாரா? ஆமாம், பின்ன எங்கள் அண்ணானா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க?
ம்ஹ்ம். அவன் கொஞ்சம் ரக்கடு தான். அப்படின்ட்டு அந்த பொண்ணு போது. உங்களுக்கா தங்கச்சியே இவ்ளோ பயப்படுறான்னா, அப்போ அப்ப என்னோட நெலைமைலாம் என்னவா இருக்கும்? அப்படின்ட்டு அப்படியே யோசிக்கிறீங்க. அப்படிதான் அன்னைக்கு டே வந்து போயிருந்திருக்குமா? ஈவினிங் ஜங்க் வர டைம் ஆகுது. உங்களுக்கா? ஐயோ! டைம் ஆகுது. ஜங்குக்கு வருவான்ல. நேத்து தப்பிச்சிட்டோம். இன்னைக்கு என்ன சொல்றது? இன்னைக்கு என்ன சொன்னா என்ன நினைப்பான்? ஐயோ! வயன் நீ மாட்ட போற பாரு. நல்லா பங்கமா மாட்ட போற பாரு. அப்படின்னு பயந்துகிட்டே இருக்கீங்களா? பார்த்தா ஜேகேவும் ரூம்குள்ள வந்துடுறாரு. நீங்க அப்படியே பார்த்த உடனே வெடுக்குன்னு எந்திச்சு நிக்கிறீங்க. அவரா, நான் உன்னோட ப்ரொஃபஸர்லாம் கிடையாது. என்ன பார்த்ததும் நிக்க வேணாம். உட்காரலாம் அப்படின்றாரு. வெடுக்குன்னு உட்காருறீங்க. அவரா, ஓகே. இவளுக்கு நம்மள பார்த்தா பயமா இருக்கு. அதனால தான் இப்படி வியர்டா பிஹேவ் பண்றா. ஓகே, புரியுது. எந்த பொண்ணுగా இருந்தாலும் இப்படி தானே. நம்ம தான் புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரும் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. அப்படிதான் ஃபியூ மினிட்ஸில் ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு வெளியில் வராரா. நீங்கள் இன்னும் உட்கார்ந்த இடத்துல அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அவரா, பையன் அது வந்து நான் என்னோடய ட்ரெஸ் எடுக்க மறந்துட்டேன், எடுத்து கொடுக்குறியா? இதோ இதோ இப்போ எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு ஓடி போயிட்டு அவரோட ட்ரெஸ்ஸை வந்து எடுத்து கொடுக்குறீங்க. அவரா அப்படியே உங்களை பார்க்குறாரு, அந்த ட்ரெஸ்ஸை பார்க்குறாரு. நான் இனி வீட்டில் தான் இருப்பேன், ஸ்டேஷன் போக மாட்டேன். எதுக்கு யூனிஃபார்ம்? ஆமாம்ல, 1 மினிட் அப்படின்னு அகெயின் ஓடி போயிட்டு ஒரு நார்மல் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க. அவரா அதை அப்படியே வாங்கி வச்சுக்கிட்டே, பையன் நான் உன்கிட்ட பேசணும். எனக்கு எனக்கு இன்னைக்குமே பீரியட்ஸ், இன்னைக்குமே பீரியட்ஸ் ஜங்குக். அவரா, ஓகே தட்ஸ் ஃபைன். நான் அதை பற்றி பேச நினைக்கல, பட் உன்கிட்ட பேசணும். என்னது? ஐ திங்க் நீ என்னை பார்த்து ரொம்ப பயப்படுறேன்னு தோணுது. எதுக்கு? அது 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 வந்து இப்போ அவர் வெடுக்கிறவங்க ஹேண்ட்ஸை பிடிக்கிறாரு. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெடுக்கிறவங்க ஹேண்ட்ஸை எடுத்துக்கிறீங்க. அவரா அகைன் உங்கள் ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டே, உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் என்னோட லிட்டில் ஃபிங்கர் கூட உன் மேலே போட மாட்டேன். சொல்லு, எதுக்கு என்னை பார்த்து பயப்படுற? அது 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 ஜங்குக், அது நீங்கள் நான் பார்க்கவே ரக்கடாக இருக்கீங்க. அதுலேயும் போலீஸு, தட்டு வில்லேஜில் பலர்ந்த ஒரு போய். அதான் அதான் பயமாக இருக்கு. வாட்? ஆர் யூ கிரேசி ஆர் வாட் வயன்? என்ன போலீஸ்னா ரகடாக இருப்பாங்களா? ஓகே, அது கூட விடு. வில்லேஜில் வளர்ந்தா என்ன? இல்லை அப்படி கிடையாது. வில்லேஜ்னா ஒய்ஃப் கிட்ட இருந்து அந்த பாய்ஸ் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதான் அதான் அப்படி சொன்னனே தவிர வில்லேஜ் பாய்ஸை
கம்மின்னு நான் சொல்ல வரல. ம். ஓகே. ஹம். சரி. நெறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு நம்பக்குள்ள. இத பாரு வயன், நான் உன்னோட ஹஸ்பண்ட். என்ன பார்த்து இப்படி பயப்பட வேண்டிய தேவை சுத்தமா இல்ல. நீ என் கூட ஜாலியா இருக்கலாம். நான் ஒண்ணும் உன்னை கடிச்சு சாப்பிட்டுட மாட்டேன். ஓகே? அண்ட் எவ்ரிடே நான் வந்ததும் எனக்கு பீரியட்ஸ்னு பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு இதெல்லாம் இப்போ ஓகே இல்லைன்னா தட்ஸ் ஃபைன். நீ எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கியோ அப்போவே இதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்குன்னு பச்சையாக டெய்லி பொய் சொல்ல வேணாம். அது பொய்ன்னு தெரிஞ்சுமே அகேன் கேட்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வயன். ஆஹா ஆ அப்படின்னு உங்கள் கண்ணை சிமிட்டுக்கிட்டே அப்படியே அதை சொல்கிறீங்க. அது கேட்டதும் ஜங்குக்கா அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஐயோ கொல்றாளே அப்படின்ட்டு அப்படியே உங்கள் ஐஸ் உங்கள் லிப்ஸுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காரு. நீங்களா அப்படியே ஜங்குக்கா பார்க்குறீங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்குறான். இவ்வளோ நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்குன்னு அவர் சைடு பார்க்குறீங்களா? அவர் என்னமோ உங்கள் சைடு மெஸ்மரைசிங்காக பார்க்குறாரு. நீங்கள் இப்போது அப்படியே லைட்டாக அங்கேருந்து நவுந்து அப்படியே வந்து வேறு சைடு போயிட்டுறீங்க. ஸ்டில் ஜங்கோக் உங்களையே தான் பார்க்குறாரு. நீங்கள் போகிற எல்லா டைரெக்ஷன்லையுமே அப்படியே உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. ஐயோ என்ன வயன் என்ன எப்படி பார்த்துட்ருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஒன்றுமே தெரியாத மாதிரி சம் க்ளோத்ஸ்லாம் அங்கே இருக்குது. அதெல்லாமே அப்படியே நீங்கள் வந்து உள்ளே எடுத்து வச்சிட்ருக்கீங்களா? ஜேகேவா அப்படியே இப்போ உங்களோட பாடி தான் பார்க்குறாரு. பார்த்தா உங்களோட ஹிப்பு வந்து அப்படியே ரிவீல் ஆகுதா? அவரா அப்படியே கல்ப் பண்ணிக்கிட்டு அங்கே பார்க்குறாரு. நீங்கள் ஐயோ என்ன விடாமல் முறைக்கிறான். ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா என்ன? ஆமாம் பீரியட்ஸ்னு போய் சொல்லிட்டோம்ல, அதான் முறைக்கிறான். வயன் தனியாக இருக்காத ஆபத்து, இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு கடன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே கீழே வந்து ஓடிட்டுறீங்களா? இப்போ பார்த்தா மீராவா, அண்ணி என்னாச்சு, ஏன் ஓடுறீங்க? ஒன்றும் இல்லை சும்மாதான். சும்மாவா, சரி ஓகே அப்படின்னு அந்த புள்ள போகுது. நீங்களா போகிற மீராவை பிடிச்சி வச்சுக்கிட்டு மீரா இரு போகாத, நான் உன்கிட்ட பேசணுமா? பேசுங்க அண்ணி. அது உட்காந்து பேசலாமா? ஓ பேசலாமே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் போய் உட்காந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. பார்த்தா ஜாங்குக்கும் அப்படியே வெளில வந்துட்டு அகைன் உங்களை தான் சைட் அடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து அவர் இன்னொரு சைடு உட்காந்துட்டு கால் மேலே காலில் போட்டுட்டு அப்படியே கெத்தாக உட்காந்துட்டு உங்களை வந்து சைட் அடிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க, மீராவை பார்க்குறீங்க. ஐயோ இவன் என்ன இன்னைக்கு முறைக்கிறத விடவே மாட்டான் போலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டே, மீரா இப்போ நீ என்ன படிக்கிற? நானா ஃபேஷன் டெக்னாலஜி. உண்மையாவா? ஆமாம். உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்குமே ஃபேஷன் டிசைன் ஆகணும்னு ரொம்ப பெரிய ஆசை தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாளில் காலேஜே முடிஞ்சிருக்கும். பட் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆமா நீ, நானும் கேள்விப்பட்டேன். அதான் என் கனவாவே போயிடுமோன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் மீரா. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, என்ன கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா உங்களோட கனவை நிறைவேற்றுவான். என்ன உங்க அண்ணா கிட்டயா? நான் பேசல. அட பேசலன்னா எப்படி தெரியும்? அண்ணா கிட்ட சொன்னாதானே உங்களோட ட்ரீம் என்னன்னு அவனுக்கு புரியும். அவன் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். நீ
இல்ல, இல்ல. வேணாம் மீரா. நம்ம டாபிக் சேஞ்ச் பண்ணிடுவோம். அட அண்ணி, சொல்றத கேளுங்க. எங்க வீட்லயுமே நான் ஃபேஷன் டிசைன் ஆகுறதுல அவங்களுக்கு பிடிக்காது. பட் அண்ணா தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி இதுல ஜாயின் பண்ண வச்சான். அவன் கண்டிப்பா புரிஞ்சுப்பான். நீங்க சொல்லி பாருங்களேன். ஆ உண்மையாவா? ஆமா. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கே புரியும். ஆ சரி, சரி. பார்க்கலாம், பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே ஜேகே சைடு பார்க்குறீங்க. ஐயோ! அப்பா போயிட்டாரா? அப்பா! இதான் கரெக்டான டைமு. எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் வந்து எஸ்கேப் ஆயிடுறீங்களா? அப்படியே கொஞ்ச நேரம் வந்து போகுது. நீங்க வந்து உங்க ரூம்ல உட்காந்துட்டு மீரா கூட பேசுனீங்க இல்லையா? அதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. ஹம், கேட்கலாமா வேணாமா? கேட்டா கல்யாணம் ஆயிட்டு படிக்கிறது பிடிக்கலன்னு சொல்லி ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டா அப்போ என் ட்ரீம் போயிடுமே. இல்லை கேட்டு ஒரு வாட்டி ஒத்துக்கிட்டா ஒத்துக்கலன்னா ஐயோயோ என்னடா இந்த நம்மளுக்கு வந்த சோதனை அப்படின்னு புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போதா இப்போ ஜங்குக்குமே வந்துட்டு ரூம்குள்ளே வராரு. நீங்கள் வந்துட்டு இப்படி நிறைய தாட்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா, அது எல்லாமே அவர் கவனிக்கிறாரு. என்னாச்சு? ரொம்ப நேரமாக எதையோ போட்டு யோசிச்சுட்டே இருக்க போல. என்னாச்சு? ஆ அது வந்து இது பாரு, வந்து போயின்னு இழுக்க வேணாம். எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லலாம். ப்ளீஸ் சொல்ல. இப்போ நீங்கள் வெடுக்குன்னு உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு எனக்கு ஃபேஷன் டிசைனர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. நான் அதை தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னும் ஃபியூ டேஸில் என்னோடய கோர்ஸே கம்ப்ளீட் ஆகியிருக்கும். பட் கல்யாணம் பண்ணிட்டாங்க. எனக்கு அது கண்டினியூ பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறீங்க. பட் எந்த ரெஸ்பான்ஸுமே உங்களுக்கு வந்து வரலை. நீங்கள் லைட்டாக உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறீங்க. என்னடா காணாமல் போயிட்டாரு? போச்சு போச்சு. அப்போ அப்போ பனிஷ்மெண்ட்டு தான் அப்படின்னு புலம்பிட்டு இருக்கீங்க. பார்த்தா உங்கள் கண்ணு முன்னாடி ஜேகே ஒரு பேப்பரை நீட்டுறாரு. இந்தா காலேஜோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண. நீங்கள் அப்படியே வெடுக்குன்னு அவரை பார்க்குறீங்க. தெரியும் நீ படிச்சுட்டு இருந்த, ஃபைனல் இயர், கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. உன்னோட ட்ரீம் பெரிய ஃபேஷன் டிசைனர் ஆகணும். எவ்ரிதிங் ஐ நோ வயன். நீ இதை கேட்கலன்னா கூட நானே உனக்கு சொல்லியிருப்பேன் உன்னை இதை கண்டினியூ பண்ண சொல்லி. அதுக்காக தான் நான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட முன்னாடியே வாங்கி வச்சிட்டேன். நீ ஃபில் பண்ணனா நாளைக்கே கூட நீ காலேஜ் போயிடலாம். நான் என்றைக்குமே உன்னோட ட்ரீம்லேருந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை கூட பண்ணவே மாட்டேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அந்த ஃபார்மை கொடுத்துட்டு அவர் போயிட்டு அவரோட ஃபைல் எடுத்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே மெல்டடான ஹார்ட்டோட ஜேகேவை பார்க்குறீங்க. அப்போ ஜேகே நான் உண்மையாக படிக்கலாமா? அட ஃபார்மே உன் கையில் கொடுத்துருக்கேன், படிக்கலாமான்னு கேட்குற? கண்டிப்பாக நீ படிக்கணும். இதை படிச்சுட்டு மாஸ்டர் டிகிரி கூட நீ படிக்கணும். நீ நினச்ச மாதிரி நீ பெரிய டிசைனராக வரணும். நான் தான் சொல்கிறேன்ல, உன்னோட ட்ரீம்ஸ் பண்ண விடாமல் நான் என்றைக்குமே அதை நினச்சி கூட பார்க்காத. நான் என்றைக்குமே உன்னை ஸ்டாப் பண்ண மாட்டேன். உங்களுக்கா லிட்ரலி கண்ணு கலங்குது. உண்மை அவரா அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஹே அழுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏஞ்சி வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை கப் பண்ணுறாரு. என்ன வயன் அழுகுறியா? இல்லை, இந்த மேரேஜ் வேணாம். படிக்கிறேன்னு சொன்னப்போ கூட என் பேரண்ட்ஸ் எவ்வளோ சப்போர்ட் பண்ணலை. பட் இப்போ நீ அடடடடா. ஓகே புரியுது. ட்ரை பண்ணாத வயன்.
இதோ பாரு, நான் உன்னோட ஹஸ்பண்ட். உன்னோட ட்ரீம் என்னோட ட்ரீம், என்னோட ட்ரீம் உன்னோட ட்ரீம் இல்லையா? நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ, நீ எது வேணாலும் பண்ணலாம். ஐ வில் பி தேர் ஃபார் யூ. புரிஞ்சுதா? நீ படிக்க தானே ஆசைப்படுற. கண்டிப்பா தாராளமாக நீ படிக்கலாம். எப்போவுமே நான் உன் கூட தான் இருப்பேன். ட்ரை பண்ணுறதுல ஸ்டாப் பண்ணிட்டு சீக்கிரம் ஃபார்மை ஃபில்அப் பண்ணு. நாளையிலேருந்து காலேஜ் போகணும்ல அப்படின்றாரு. இப்போ தான் உங்கள் ஃபேஸில் ஒரு வைடு ஸ்மைல் வருது. நீங்கள் கட 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 கடன்னு அந்த ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணுறீங்க. அவர் அப்படியே பார்க்குறாரு உங்களையும், அந்த ஃபைலையும், ஐ மீன் அந்த ஃபார்மையும் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு அப்படியே அவர்கிட்ட கொடுக்குறீங்க. பண்ணிட்டேன். அப்போ நாளையிலேருந்து காலேஜ்க்கு போகலாமா? தாராளமாக போகலாம். இனிமே நானே உன்னை கூட்டிகிட்டு போய் காலேஜில் விட்டுட்டு நானே உன்னை சேஃபாக கூட்டிகிட்டு வந்துடுறேன். இஸ் தட் ஃபைன் ஃபார் யூ? கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. அண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெடுக்குன்னு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே உங்களை ஹக் பேக் பண்ணிக்கிறாரு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஜங்குக், நீங்கள் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. ரியலி தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஓகே தான், பட் வயன் என்னாச்சு ஜங்குக்? இல்லை, நான் படிக்கிறான்னு சொன்னது நீ சந்தோஷப்பட்டு எனக்கு ஒரு ஹக் கொடுத்துட்ட, புரியுது. ஆனால் ரொம்ப டைட்டான ஹக்காக கொடுத்துட்ட. எனக்கு என் ஹார்மோன்ஸ் என்னென்னமோ பண்ணுது. இப்போ நீங்கள் வெடுக்குன்னு அந்த ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. இல்லை, உன் பெர்மிஷன் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டேன்னு வேற சொல்லிட்டேன்ல. யூ ஆர் மேக்கிங் மீ ஹார்ட். ஏ டோன்ட் வரி, கண்டிப்பாக எதுவுமே இல்லை. எதுவாக இருந்தாலும் நீ என் கூட கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறமாவே வச்சுக்கலாம். அப்படி சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ஓடிடுறீங்க. அவரும் அப்படியே உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. அப்படி தான் அன்றைக்கி நைட்டு வந்து போயிருந்துருக்குமா. இப்போ நெக்ஸ்ட் டே நீங்கள் காலேஜ் வர போகிறீங்க இல்லையா, ரொம்ப எக்ஸைட்டடாக ரெடியெல்லாம் ஆகிட்டு லிட்ரலி அவ்வளோ ஹாப்பி ஸ்மைலி ஃபேஸோடு அப்படியே ஓடி வரீங்க. ஜங்குக், ஐ அம் ரெடி. போகலாமா? போகலாமே அப்படின்றீங்க. அவரா அப்படி தான் உங்களுக்கு கார் டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. உங்களை வந்து உள்ளே ஏற்றிக்கிட்டு கார் டோர் அவரே க்ளோஸ் பண்ணிட்டு அகெயின் கார் ஸ்டார்ட் பண்ணி உங்களை காலேஜ்லேயும் ட்ராப் பண்ணிட்டு அவ்வளோ டேக் கேர் பண்ணுறாரு. ஓகே வயன், ஈவினிங் நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரிங்க ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காலேஜுக்கும் போயிட்டுறீங்களா. அவரும் வந்துட்டு அவரோட வேலை பார்க்க அவரோட ஸ்டேஷன் போயிட்டுறாரு. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் காலேஜ் ரொம்ப நல்லாவே உங்களுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ ரிட்டனில் அவர் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறாரு. நீங்கள் எக்ஸைட்டடாக அப்படியே ஏறி உட்காந்துட்டு, ஜங்குக் காலேஜில் ரொம்ப சூப்பராக போச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓ அப்படியா? ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு செட் ஆகிடுச்சு. கிளாஸ்மேட்ஸ் கூட நல்லா இருக்காங்க, ஸ்டாஃப்மே நல்லா இருக்காங்க, எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ 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 ஸோ மச் ஜங்குக். புரியுது, ரொம்ப எக்ஸைட்டட் ஆகுற. அதுலேயுமே எனக்கு புரியுது வயன். ஆமாம், நான் கொஞ்சம் எக்ஸைட் ஆவேன். சாரி. ஆட எதுக்கு சாரி? இப்பயே இரு. இந்த டைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை பார்த்து பயப்படுற வயன் விட இப்படி எக்ஸைட் ஆகுற வயன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அப்படியே உங்கள் நாக்கு கடிக்கிறீங்க. சாரி ஃபார் தட். தட்ஸ் ஃபைன், லீவ் இட். கோச்சிக்கல இல்லை? நோ நோ நோ, அப்படிலாம் எதுவுமே இல்லை. அது நடந்துடுச்சு, விட்டுடலாம். ஓகே ஜங்குக், பட் ஸ்டில் சாரி. அவரா உங்களை பார்த்து சிரிக்கிறாரு, நீங்களும் அவரை பார்த்து சிரிக்கிறீங்க. அப்படி தான் வந்து வீட்டுக்குள்ளும் வந்துருப்பீங்க.
நீங்க வீட்டுக்கு வந்ததும் ஜங்குக் பாட்டி இருக்காங்க இல்லையா? அவங்களா உங்கள பார்த்ததும், "என்ன வயனே, ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா என்ன?" அப்படின்றாங்க. ஜேகேவும் பேக்ல வராரு இல்லையா? ஸோ அவரும் இத கேட்டு இருந்திருப்பாரு. இப்ப நீங்க உங்க ஐஸ அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு, "ஆ கெழவி! உனக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் நல்ல விஷயம் இருக்கா, நல்ல விஷயம் இருக்கான்ட்டு. ச்சே!" அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸ அப்ப ஜங்குக்கா, "பாட்டி என்ன நீ? கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? என்னடா இப்ப தப்பா கேட்டேன்? கல்யாணம் ஆன புதுசுல எல்லாரையும் கேட்கறது தானே கேட்டேன். ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருந்தா சொன்னா சந்தோஷப்படுவோம். அதுக்கு தானே கேட்கிறேன். ம். இது பாரு, அது எந்த ஆசையும் நீ வச்சுக்காத. இப்போதைக்கு நாங்க குழந்தை குட்டிலாம் எதுவும் வேணான்னு இருக்கோம்." என்னடி சொல்றான் இவன்? குழந்தை குட்டி வேணான்னு இருக்கியா? டேய் ஜங்குகா, அப்பலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் வரப்போ வந்துடும். வேணாம் அப்படி இப்படின்னு தள்ளி போட்டு வைக்கக்கூடாது. புரியுதா? ஆமா. உங்க காலத்துலனா எந்த வேலை வெட்டியும் இல்ல. 10, 15ன்னு பெத்து போடுவீங்க. நாங்க அப்படியா? ஹம். ஆமா. எங்க காலத்திலேயே இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப பாரு, குழந்தை வருமான்னு கேட்டா அதுக்கு பிளான் பண்ணணுமா? என்ன பிளானோ என்னமோ? இப்ப ஜங்குகா உங்ககிட்ட வந்துட்டு, வயன் அத கண்டுக்காத. கிளவி கொஞ்சம் அப்படிதான். விடு. அம் ம், அம் ஓகே ஜங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு மேலே போயிடுறீங்களா? அப்போ ஜங்குகா பாட்டிக்கிட்ட வந்துட்டு, பாட்டி எதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட அப்படிலாம் கேட்குற? கேட்காத. நல்ல விஷயம் வந்தா நாங்களே சொல்ல போகிறோம். சும்மா அப்படி கேட்குறதுனால அவ கஷ்டப்படுவாள்ல. என்னமோ போடா, எனக்கு ஒன்றும் புரியல. ஹம், இதை பாரு ஜங்குகா, குழந்தை தான் லேட்டாக வரும்னு சொல்லிட்ட. அம், அது குழந்தை வரலன்னா பரவாயில்ல. 2 பேரும் சந்தோஷமா வச்சிருக்கீங்க தானே? ம். இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆ இருந்தா சரிதான், சரிதான். சரி போ போ. உன் பொண்டாட்டி போனால, நீயும் போ போ. அப்படின்னு அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே வந்துடுறாரு. இப்போ ஜாங்குக்கா மேலே வந்ததும் அம், வயன் பாட்டிய கண்டுக்க வேணாம். கொஞ்சம் அப்படிதான். வயசானவங்க இல்ல. ம் இப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீ பெருசா எதுவும் எடுத்துக்க வேணாம். இனிமே இந்த மாதிரி ஏதாவதுன்னா நீ என்கிட்ட சொல்லலாம். நான் பார்த்துக்கிறேன். நான் இப்போ சொல்லி வச்சுட்டேன். இனிமே கண்டிப்பா பாட்டி அப்படி பேச மாட்டாங்க. நான் புரியிற மாதிரி தான் சொல்லி வச்சிருக்கேன். நீ எதுவும் ஃபீல் பண்ணனல்ல? ஆ நீ நீ நல்லா தானே இருக்க? உன்கிட்ட தான் பேசுறேன். என்ன அப்படியே திரும்பி நின்னுட்டே இருக்க? நீ நல்லா தானே இருக்க வயன்? அப்படின்றாரு. நீங்க வெடுக்குன்னு திரும்பி அப்படியே ஜங்குக்க வந்து டைட்டா ஹக் பண்றீங்க. எ- என்னாச்சு வயன்? தேங்க்யூ ஜங்குக். தேங்க்யூ ஸோ மச். எதுக்கு இப்போ என்னாச்சு? இல்லை, பாட்டிக்கிட்ட பேசுனது நான் கேட்டேன். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். நான் நான் உங்களை சந்தோஷமாகவே வச்சுக்கலனாலும் பாட்டிக்கிட்ட ஹாப்பியாக இருக்கும்னு சொன்னீங்க. அதுக்கு தான் தேங்க்யூ, ரியலி தேங்க்யூ. இந்த சைட் ஜங்குகா, வயன் எஸ்டர்டே சொன்னது தான். நீ ஹக் பண்ணுறப்போ உன்னோட எல்லாமே எனக்கு டச் ஆகுதா? என் ஹார்மோன்ஸ் நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது. அப்புறம் கஷ்டமாக போயிடும். இப்போ நீங்கள் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. என்ன வயன் சொல்லிட்டே இருக்கேன், இன்னும் இன்னும் ஹக் டைட் பண்ணுற. ஆகட்டும், இன்னும் இன்னும் டச் ஆகட்டும், பரவாயில்ல, எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவரும் உங்களை ஹக் பேக் பண்ணுறாரு.
ம். புரியுது. நான் உன்னோட ஹஸ்பண்ட். உன்னோட எல்லாத்துலேயுமே நான் இருப்பேன். இதுக்கெல்லாம் ரொம்ப எமோஷ்னல் ஆக வேணாம். போ, போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகு அப்படின்றாரு. நீங்கள் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அப்படியே அவரை பார்க்குறீங்க. ம், கண்டிப்பாக உன் கூட எப்போவுமே இருப்பேன். போ, போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து அனுப்பி விடுறாரா. நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு வரீங்க. அவரும் போயிட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகி வராரு. இன்னைக்கு அவர் கேட்காமலே அவருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது என்ன, அவருக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணுறது என்ன அப்படின்னு இருக்கீங்க. அவருமே சந்தோஷமாக அதெல்லாமே வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாரு. அப்படியே தான் உங்களோட டேஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா தான் போகுது. இப்போ நீங்கள் ஜங்கு கூட ரொம்ப நல்லாவே ஜெல் ஆயிட்டீங்க. முன்ன விட இப்போ ரொம்ப நல்லா பேசுறீங்க. நல்லா ஃப்ரெண்ட்ஸ் மாரி, நல்லா ஃபன்னியா அப்படியே வந்து உங்களோட லைஃப் வந்து போயிட்டுருக்கு. இப்போ ஒன் டே நீங்களா ஜங்குக்க வந்து ஹக் பண்ணியிருக்கீங்க. அவரா அப்படியே கல் பண்ணிக்கிட்டே, பையன். ம், என்ன ஜங்குக்? இல்லை, எப்போவுமே சொல்கிறது தான். நீ என்ன ஹக் பண்ணாலே என் ஹார்மோன்ஸ் நான் சொல்கிறத கேட்காது. நீ வேற இப்போ என்ன இப்படி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கியா? அகெயின் என் ஹார்மோன்ஸ்லாம் அது வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்படியே இன்னும் 5 minutes இருந்தேன்னு வையேன், அவ்வளவுதான். என்ன என்னாலேயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. அப்புறம் நான் பாத்ரூம்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் வேணாமே. இப்போ நீங்கள் வேணும்னே இன்னும் டைட் ஹாக் பண்ணுறீங்க. என்ன? ம், சொல்ல சொல்ல வேணும்னே பண்ணுற மாதிரியே இருக்கு. ம், ஆமாம், வேணும்னே தான் பண்ணுறேன். என்ன, பாத்ரூம்குள்ளே போகணுமா? போ. ஏய், வேணாம், வேணும்னே விளையாட வேணாம். அப்படி தான் விளையாடுவேன், இன்னும் இன்னும் விளையாடுவேன் அப்படின்னு அப்படியே ஏறி அவரோட மடியில் உட்காடுறீங்க. அவரா, வயன் வேணாண்டி, அப்புறம் வேற மாதிரி தான் போகும். அப்படியா? என்ன வேற மாதிரி போகும்? அப்படி என்ன போகும்? ம், சொல்லு 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 அப்படி சொல்லிட்டு அப்படியே ஆடிட்டு இருக்கீங்க அவர் மேலேயே உட்காந்துக்கிட்டு. அவரா, ஏய் வேணாம், இப்படிலாம் பண்ண வேணாம். ஏன் பண்ண வேணாம்? நான் பண்ணுவேனே, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ஒரு மாதிரி செடியூஸ் பண்ணுற மாதிரி அவர்கிட்ட பிஹேவ் பண்ணுறீங்களா? அவரா, பையன், அப்புறம் என் கண்ட்ரோலை நானே மிஸ் பண்ணிடுவேன். வேணா சொன்ன புரிஞ்சுக்கோ. அப்படியா? அப்போ கண்ட்ரோல் மிஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? ம், என்ன பண்ணுவ ஜங்கோக் அப்படின்றீங்க. அவரா, வெடுக்குன்னு உங்களை பெட்டில் போட்டு அப்படியே உங்கள் மேலே ஹோர் ஆகுறாரு. என்னடி சொல்லிட்டே இருக்கேன்? சும்மா என்ன பண்ணுவேன்னா உள்ள விட்டுட வேண்டி, ஓகேவா? நீங்க அப்படியே அவரை பார்க்குறீங்க. ம், புரியுதா? இன்னொரு வாட்டி இப்படி என் மேலே உட்காந்துட்டு வந்து அப்படியே செட்யூஸ் பண்ணாத. கண்ட்ரோலே பண்ண முடியல. யூனோ இப்போ நான் எவ்வளோ ஹார்டாக இருக்கேன்னு. உனக்கு என்ன, செட்யூஸ் பண்ணிட்டு சைலண்ட்டாக ஓடிடுவேன். அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்னஸ் போகடிக்கிறதுக்கு படுற கஷ்டம் எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். ஓ காட், அழகா இருக்கிற பொண்டாட்டியை கொடுத்துட்ட, ஆனால் அவளை தொட முடியாது. எப்படி இருக்கும் தெரியுமா? அதுலயும் ஐஸ், ஓ லிப்ஸ், ஓ
எல்லாமே எல்லாமே என்ன அப்படி செடியூஸ் பண்ணோண்டி. பட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அந்த வேதனை இருக்கே, மை காட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. நீங்களும் அப்படியே அவரோட ஃபேஸை தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஜங்குக்கா அப்படியே உங்கள் மேலே இருந்து வெடுக்க நேர்ச்சிட்டு அப்படியே சைலண்ட்டாக வெளில போயிடுறாரு. நீங்கள் அப்படியே படுத்துக்கிட்டு ஜங்குக் சொன்னதெல்லாம் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. ஆமாம் இல்லை, ஜங்குக் இதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கான். ஹார்மோன் சொல்கிற பேச்சை கேட்காது, என்னை இப்படி பண்ணாதன்னு. ஆனால் அவனும் பாவம் இல்லை, எவ்வளோ நாளைக்கு தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு எனக்காக இருப்பான். நானே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் அவனுக்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமோ. நம்ம எதுக்காக பயந்தோமோ ஜங்குக்கு அந்த மாதிரி இப்போ இல்லையே, ரொம்ப நல்லவான இருக்கான். இதுக்கு மேலே எதுக்கு அவனை பட்டினி போட்டுக்கிட்டு. எனக்குமே அவனை பிடிச்சிருக்கு, அவன் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கேன். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டு அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு அப்படியே யோசிக்கிறீங்க. ஆமாம், அதுதான் கரெக்டு. போதும், அவனை பட்டினி போட்டதெல்லாம் போதும். சொல்லிடலாம். இன்னைக்கு வேணாம், நாளைக்கு சொல்லிவிட்டு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி கேட்கலாம். கேட்கலாம் அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் வந்து சந்தோஷமாக எக்ஸைட் ஆகி அப்படியே படுத்துக்கிறீங்க. அப்படி தான் அன்றைக்கி டே வந்து போயிருந்துருக்கோம். நெக்ஸ்ட் டே ஆஸ் யூஷுவல் நீங்கள் ரெடி ஆகுறீங்க, உங்களை காலேஜில் ஜங்குக்கு ட்ராப் பண்ணுறாரு. அன்றைக்கி டேவும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே போயிருந்துருக்கும். இப்போ ஈவினிங் நீங்கள் வர டைம் விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமே ஆகுது. பட் நீங்கள் வெளியில் வரவே இல்லை. ஜங்குக்கா உங்களுக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணுறாரு. என்னாச்சு வயன், இன்னும் ஏன் வெளியில் வரல? எனி ப்ராப்ளம்? ஐயோ, ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாஸ் போகுது, அதனால தான் ஜங்குக் ஒரு 10 மினிட்ஸ் வந்துடுறேன். ஓ அப்படியா, யா ஃபைன் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட்லேயே அதெல்லாம் பேசிக்கிறீங்க. நீங்கள் சொன்ன 10 மினிட்ஸ் கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் கிட்ட போயிருந்துருக்கோம். நீங்கள் அந்த எக்ஸ்ட்ரா கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே வெளியில் வந்து பார்க்குறீங்களா. பார்த்தா ஜங்குக்கு என்னமோ அவரோட வண்டி மேலே உட்காந்துட்டு ஒரு 4 பொண்ணுங்க கிட்ட சிரித்து பேசிகிட்ருக்காரு. நீங்கள் அதை பார்த்ததும் செம்ம காண்டாக்குறீங்க. யார் இதெல்லாம், என்ன ஏன் புருஷங்கிட்ட சிரித்து பேசிகிட்டு இருக்காளுங்க அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே அப்படியே ஸ்லோவாக வரீங்களா. அவங்களா என்ன மாமா இப்பெல்லாம் ரொம்ப இதாயிட்டீங்க, எங்கே பேசுறது கூட இல்லை? அப்படிலாம் இல்லை நிம்மி, உனக்கே தெரியும்ல, ஒர்க்கு வீடு அப்படியே போகுது. தெரிஞ்சது தானே நிம்மி, மாமா ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. வீடு இப்போ வீட்டில் அத்தை வேற இருப்பாங்க. எத அத்தையா? நானா? நான் என்ன ஓல்டு விமலா என்ன அத்தைன்னு கூப்பிடுத்துங்க இதுங்களா அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து நிற்கிறீங்களா. உங்களை பார்த்ததும் ஜங்குக்கா சரி வேற நாள் பார்க்குறவங்கள எல்லாத்தையும் பாய். சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வந்து அப்படியே போகிறாங்க. இப்போ ஜங்குக்கா கிளாஸ் முடிஞ்சிச்சா பையன் அப்படின்றாரு. நீங்கள் என்னமோ அப்படின்ட்டு உங்கள் ஃபேஸை திருப்பிக்கிட்டு அப்படியே போய் கார் ஏறுறீங்க. அவருக்கா அந்த சைடு ஒன்றுமே புரியல. என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அவரும் வந்து கார் ஸ்டார்ட் பண்ணுறாரா. என்னாச்சு வயன், ஏன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு? எனிதிங் ப்ராப்ளமா? நீங்கள் எதுவும் பதில் சொல்லலை.
அப்படியே வந்து கோவமா பேச வச்சுக்கிட்டு, "அப்படிதான் இருக்கீங்க. அப்படிதான் வந்து ஒரு வழியா வீட்டுக்கும் போய் சேர்றீங்களா? ஜங்குக்கா உங்ககிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாரு. பட் நீங்க வந்து பேசவே இல்ல. பாட்டிக்கிட்ட பேசுறது, உங்க அத்தைக்கிட்ட பேசுறது, மீரா கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க அங்கன்னு போறீங்க." அவரா, "ஓகே. நம்ம பேசினா எதுவும் பேச மாட்டா. ஹம், சரி ரூமுக்கு வரட்டும் கேட்கலாம்." அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவரும் வந்து மேலே போயிருந்துருப்பாரு. நீங்கள் உங்கள் டின்னர்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே மேலே போகிறீங்களா? இப்போ ஜங்குக்கா, பையன் என்னாச்சு? ஏன் ஈவினிங்லேருந்து ஒரு மாதிரி இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? நீங்கள் அகைன் எந்த பதிலும் சொல்லலை. அவரா, ஏய் இந்தாண்டி உன்னதான் என்ன ஈவினிங் நேரில் கூப்பிட்டுட்டே இருக்கேன், கண்டுக்கவே மாட்டேன்ற, என்னடி? இப்போ நீங்கள் வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க அவரை. என்னடி லுக்கு? ஹ, என்ன லுக்கு? எதுக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு அதை சொல்லு. நீங்கள் அப்படியே முறைச்சி பார்க்குறீங்களா? என்னடி முறைக்கிற? ஹ, என்ன முறைக்கிற? நீங்கள் அகெயின் முறைக்கிறீங்க. இப்போ அவரா, ஏய் ஏதாவது நான் பண்ணிட்டேனா? சொல்லுடி. ஒன்றுமே புரியாமல் நீ முறைக்கிற, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நீங்கள் அகெயின் எது பதிலும் சொல்லாமல் அப்படியே போக போகிறீங்க. இப்போ ஜங்குக்கா அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சு அவர் கிட்ட அணைச்சிக்கிறாரு. ஏண்டி கேட்டுக்கிட்டே இருக்கேன், எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே போகிற, என்னடி அர்த்தம்? பதில் சொல்லிட்டு போடி. என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாரு. கையடிச்சாங்க. முடியாது. என்னன்னு சொல்லு, விட்டுடுறேன். ஜங்குக், எனக்கு கூசுது, விடு. மாட்டேன். நீ கூட தான் என்னை ஹக் பண்ண எனக்கு என்னென்னமோ ஆகுதுன்னு சொல்லுவேன். நீ விடுவியா? மாட்டேல்ல. நானும் விட மாட்டேன். சொல்ல, எதுக்குடி கோவமா இருக்க? அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரோட ஃபிங்கர்ஸ் வச்சு உங்கள் ஹிப்புக்கெல்லாம் அப்படியே ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஜங்கு, அது அது ஜங்குக், சொல்லுடி என்ன? அது அந்த கேர்ள்ஸில் உன்னை மாமான்னு கூப்பிடுறாங்க. நீ நல்லா இழிச்சு இழிச்சு பேசிட்டு இருக்கல. ஓஹோ, அதான் விஷயமா? ஏண்டி அவங்கள என் முறை பொண்ணுங்கடி. மாமான்னு கூப்பிடாம பின்ன வேற என்னன்னு கூப்பிடுவாங்க? ஓ, உனக்கு அவ்வளோ முறை பொண்ணு இருக்கா? ஏ அப்படி கிடையாது லூசே. இப்போ ஊருன்னும் போது நிறைய பேர் மாமா அத்தை அப்படிலாம் இருப்பாங்களா, அவங்க பொண்ணுங்க எல்லாம் மாமான்னு தானே கூப்பிடுவாங்க. ஆஹா, உனக்குமே அதெல்லாம் ரொம்ப ஆசைதான் போலையே. ஏய், எனக்கு அது மேலே விட என் பொண்டாட்டி மேலே தாண்டி ஆசை ஜாஸ்தி. நம்பிட்டேன், விடு என்ன அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. அவர் அக்கேன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிறாரு. இப்போ என்ன, என் பொண்டாட்டிக்கு பொசசிவ்னஸா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து அகெயின் போகிறீங்க. அவர் அகெயின் அவர்கிட்ட உங்களை இழுத்துக்கிட்டு, வேணும்னா நீ என்ன மாமான்னு கூப்பிடலாம், அந்த உரிமை உனக்கு தான் இருக்குடி என் பொண்டாட்டி. நீங்கள் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஆஹா, சிரிச்சிட்டியா? இல்லை, சிரிக்கலையா? என் பொண்டாட்டி இப்போ சிரிக்கலையா? இல்லையே. அப்படியா? அப்படின்ட்டு அகெயின் உங்கள் ஹிப்பில் வந்து பிஞ்ச் பண்ணுறாரா? நீங்களா, என்ன விளையாடுறியா? விளையாடணும் போல தான் இருக்கு, ஆனால் அதுக்கு இன்னும் எங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கலல்ல. ஸோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கிடைச்சா
நல்லா விளையாடணும்டி உன்னை பெட்டில் போட்டு அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே அவரோட ஃபேஸை பார்க்குறீங்க. ஓகே ஓகே, புரியுது புரியுது, ஸ்டாப் பண்ணிடுறேன், இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக போகிறாரா. இப்போ நீங்கள் ஜங்குக் ஹேண்டை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிட்டு, ஜங்குக் ஐ லவ் யூ அப்படின்றீங்க. அவர் அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. இதை நேற்றே உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ஃபிக்ஸ் ஆகியிருந்தேன். ரியலி ஐ லவ் யூ ஜங்குக். அவரா அப்படியே ஹாப்பியாக உங்கள் சைடு பார்க்குறாரு. நான் ஃபர்ஸ்டில் உன்னை பார்த்து பயந்ததில் உண்மைதான். நீ பார்க்க நல்லா ரக்கடாக இருப்ப, அப்புறம் போலீஸு கோபக்காரையாக இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீ கோபக்காரனா இல்லை. இல்லை ஜங்குக், நீ ரொம்ப ஸ்வீட். நான் என்னெல்லாம் நினச்சனோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீ அப்படியே ஆப்போசிட்டாக இருந்த. நான் உனக்கு ஃபாலோ ஆகிட்டேன் ஜங்குக், உண்மையாக சொல்கிறேன். ஐ லவ் யூ. உன் கூட என் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுல எனக்கு முழு விருப்பம். ஐ லவ் யூ அப்படின்னு நீங்கள் முழுசாக சொல்கிறதுக்குள்ளேயே அப்படியே அவரோட உங்கள் லிப்ஸோட ஸ்மாஷ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அவரோட கிஸ்ஸை ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்க. அவரா அப்படியே உங்கள் லிப்ஸை போட்டு சக் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 5 மினிட்ஸ் அந்த கிஸ் அப்படியே போகுது. இப்போ ஜங்குக் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, ஆர் யூ சீரியஸ் வயன்? ஏன் நான் சொன்னதில் உனக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியலையா ஜங்குக்? இல்லை, தெரிஞ்சது, அதனால தான் கேட்குறேன். ஐம் சீரியஸ். ஐ லவ் யூ. அவரா அப்படியே வந்து உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்குறாரு. அப்போ லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுல விருப்பம்னு சொன்னியே, அது அதுவுமே என் ஹோல் ஹார்ட்டடாக தான் நான் சொன்னேன். அவரா அப்படியே உங்களை பெட்டில் போட்ட அப்புறம் என்ன, இந்த மூமெண்ட்காக தான் நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். லெட்ஸ் டூ இட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து ஜங்குக்கை துரத்திட்டுருக்கீங்க. அவரா சிரிச்சுக்கிட்டே ஓடிட்டுருக்காரு. ஜங்குக் அப்படியே நில்லு, இல்லைன்னா ஒன்று அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்னடி பண்ணுவ? என்னடி பண்ணுவ? நீ மட்டும் எனக்கு கையில் மாட்டிப்பாரு, அப்போ தெரியும் உனக்கு நான் என்ன பண்ணுவேன்னு. அப்படியா, சரி வா வந்து பொடி, என்ன பண்ணுவேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் சிரிச்சுக்கிட்டே ஓடுறாரு. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே துரத்துறீங்களா? ஒரு வழியாக எப்படி அவரை பிடிக்கிறீங்க. என்ன சொன்ன நீ? என்ன சொன்ன? நான் என்னடி சொன்னேன் அப்படின்னு அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி அவர் கிட்ட அணைச்சிக்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரோட பாடிக்கு பம்ப் ஆகிட்டு நிற்கிறீங்க. இதோ நீ என்ன சொன்ன? எனக்கு ஞாபகம் இல்லடி. என்ன சொன்ன சொல்லு கேட்போம். இப்போ என் வாயில சொல்ல வைக்கணும் அப்படி தானே? இல்லையே, எனக்கு ஞாபகம் இல்லை. அதான் உன்னை கேட்குறேன், சொல்லு என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? அது குட்டியா இருக்குன்னு சொன்னல. ஓஹோ, அதுவா? ஆமாண்டி, அது கொஞ்சம் குட்டியாக தான் இருந்துச்சு. உன்ன ஜங்குக்
ஏய் குட்டியாக இருந்தாலும் செம்மையாக இருந்துச்சுடி. ஜங்குக் உன்னை அவரா சிரிச்சுக்கிட்டே ம் சரி 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 என் பொண்டாட்டி குட்டியாலாம் இல்லை, நல்லா சைஸாக தான் இருந்துச்சு. என்ன பொண்டாட்டியை டீஸ் பண்ணலான்னு தோணுச்சு, அதான் அப்படி சொன்னேன். ஆ அதுக்குன்னு அப்படியா சொல்கிறது? வேற வேற எப்படி சொல்கிறது? வேணா எப்படி சொல்லட்டா? அது குட்டியாலாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. தட்டு நான் இன்செட் பண்ணுறப்போ நல்லா டைட்டாக செம்மையாக இருந்துச்சு. ஹெவன்லி ஃபீல் வந்தது தெரியுமா? இப்போ நீங்கள் அப்படியே அவரோட மௌத்தை வந்து க்ளோஸ் பண்ணிடுறீங்க. ம் சரி சரி போதும், ஸ்டாப் பண்ணு. ஏண்டி நீயே கேட்பியாமா? சொன்னா ஸ்டாப் பண்ண சொல்லுவியாமா? இப்படி பண்ண நான் என்னடி பண்ணுறது? இதோ நீ நீ என்னை டீஸ் பண்ணுறதுக்கு தான் அதெல்லாம் சொன்னேன். சரி சரி ஒத்துக்கிறேன், விடு விடு விடு. இருடி, இன்னும் நான் அதை நிறைய வர்ணிக்கணும். இப்போ தானே ஆரம்பிச்சிருந்தேன். ஆக்சுவலி அந்த vertical lips. ஆ ஜங்குக் வேணாம், ஸ்டாப் பண்ணு. ஆ அப்படியா? அப்போ உனக்கு குட்டியாக தான் இருந்துச்சு. ஆ ஜங்குக் உன்னை அப்படி சொல்லிட்டு அப்படியே அவரை வந்து அடிக்கிறதுக்கு துரத்துறீங்க. அவரும் அப்படியே தான் சிரிச்சுக்கிட்டே ஓடுறாரு. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஹோப் யூ ஆல் லைக் இட். ஓகேடா, அப்புறம் என்ன வரட்டா? பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.